இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்புக்கான காரணம் கண்ணண்ணா ஒரு மூலியமாக தான் இந்த படம் கிடச்சது எனக்கு. அதுக்கு பெரிய நன்றி கண்ணண்ணா. நான் நன்றி சொல்ல மறந்துடுவேன், அதனால் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். மாஸ்டருக்கு பெரிய நன்றி, அதே மாதிரி தம்பிக்கு சாய் தம்பிக்கு நன்றி. இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் என் இயக்குனரை மட்டுமே சாரும். இயக்குனருடைய அந்த வழி தான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நல்லா பண்ணலை, சரியாக பண்ணலன்னா அந்த குறை எனது. நான் சரியாக உள்வாங்கி சரியாக பண்ணலன்னு அர்த்தம். இந்த கதை ரொம்ப அழகான கதை, ரொம்ப நேர்த்தியான கதை, எல்லாரும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்க படம் ஒரு படம். இந்த இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சு, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. ஏன்னா நான் சிட்டியிலே பிறந்து சென்னையிலே பிறந்து சென்னையில் இருந்த பையன் நான். எனக்கு இப்படிலாம் இருக்குமோ கூட தெரியாது. அப்படிங்கிற விஷயத்த இயக்குனர் சொல்லும்போது காதல் சொல்லிட்டு போவார், இதுதான் கதை, இப்படி தான் பண்ணும், அதிகமாக சத்தம் போடாத கோப்பேனா என்ன அப்படி இருக்கும் அப்படின்றது படத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக நிதானத்தோட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்துல எல்லாருமே சிறந்த நடிகர்கள், அவங்க கூட நானும் இருந்ததுக்கு பெரிய சந்தோஷம். நான் படித்த கல்லூரியில் நான் கேட்டு வளர்ந்த பாடல் எல்லாமே இளையராஜா ஐயாவோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்துருக்கேன். எனக்கு இளையராஜா ரொம்ப பிடிக்கும். அவரை நாங்கள் எந்த பாட்டு கேட்டாலும் அவரை மாதிரி நாங்கள் மாறிடுவோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய இசையில ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் படம் நடிச்சு முடிச்ச பிறகு அந்த படத்துல ஐயா தான் மியூசிக் வாசித்தாங்க. அதுல சொன்ன அந்த சீன்ல ஆறாறு வரான்ட்டாரு. ஐயோ போச்சே அப்படின்னு நினைச்சோம். நம்ம நினைச்ச ஒரே ஒரு சீன், அந்த சீன்ல எங்காவது சைலண்டா இருக்கட்டும், அதுல ஆறாவது போட வேணான்ட்டாங்க. போச்சு, அந்த காலகட்டம் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்நேகன் ஐயா வீட்டுக்கு கூட்டு போய் ஐயா பார்க்க வச்சு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம். அந்த புகழும் சந்தோஷம் ஸ்நேகன் ஐயா செய்யறோம். அது உறவு, அழகான உறவு. அந்த உறவு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, போலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சாங்க. அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரசிச்ச காலங்கள். இன்னைக்கு நான் ஒரு கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரம் நடிச்சதுல அதில் ஐயா வாசிச்சிருக்காங்க. அவரோட வயலின் பேசியிருக்கு, அவரோட நோட்ஸ் பேசியிருக்கு. அது பெரிய சந்தோஷம், நான் பெற்ற பெரிய இன்பம், அது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு எல்லா புகழும் என் இயக்குனர் மட்டுமே சாரும். இந்த இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள், மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசா தெரிஞ்சோ தெரியாமலும் புண்படுத்திதான் அது பெரிய மன்னிப்பு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலப்படும். மறக்காம இந்த படத்தை தியேட்டர் படம் பாருங்க. உங்களோட பெரிய ஆதரவுக்கு முதல் எடுத்துக்காட்டு உங்க கைத்தட்டல் மட்டுமே. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். பேரன்பும் பெருங்கோபமும் என்ற ஒற்றை சிந்தனையோடு ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த மேடையை அந்த மேடையை நான் பார்க்குறேன். அண்ணன் சித்ரா லட்சுமணன் சொன்னது மாதிரி நேற்று படத்தை பார்க்குற வாய்ப்பு, அண்ணன் சீமான் அவர்களோடு அமர்ந்து அந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கு நம்முடைய மூத்த அண்ணன் தங்கர்பச்சன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். படத்தை பார்த்தோம், ரொம்ப அழகான படம். நிறைய நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பலை. காலகாலமாக மானுட ஜாதியை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மானுட ஜாதி தொடர்ந்து ஒரு யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அவனவன் ஜாதி அவனவன் கொண்டாடினாலும் பொது வெளியில் ஜாதிக்கு எதிரானவன் போல தன்னை சித்தரித்துக் கொள்வதில் எல்லாம் முனைப்பாக இருக்கிறான். அந்த முனைப்பில் 1% உண்மையாக இருந்தால் இந்நேரம் ஒரு மிகப்பெரிய தீர்வு கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் எல்லா படைப்பாளனுக்குள்ளேயுமே இருக்கு. அந்த ஒரு பெரிய யுத்தத்துடைய தொடர்ச்சியாகத்தான் நான் பேரன்பையும் பெருங்கோபத்தையும் பார்க்கிறேன். அடுத்தடுத்த கடத்துக்கு பல ஆயுதங்கள் இல்லாமல் சிந்தனை என்கின்ற வலுவான ஆயுதத்தோடு இந்த யுத்தத்தை தொடர்ந்து படைப்பாளிகளும் படைப்புகளும் சிந்தனையாளர்களும் சமூக சிந்தனையாளர்களும் எடுத்துக்கொண்டு நகர்ந்து கொண்டு போகிறார்கள். அதனுடைய அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய நகர்தலாக இந்த படம் இருக்கிறது. ஜாதிக்கு எதிரான படம் தான், ஆனால் அது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற காலப்போக்கில் இது ஒரு மிகப்பெரிய ஜன்னலையோ ஒரு பெரிய வாசலையோ திறந்திருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. எந்த மேடையில நான் ரொம்ப விரும்புறதுன்னா, தினந்தோறும் அண்ணனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி மேடைகள்ல தான் அண்ணனுடைய குரல் ரொம்ப அழுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய நேரத்தையும் நான் சீமான் அவர்களுக்கு கொடுத்து நடித்த அத்தனை பேருக்கும் அற்புதமா பண்ணியிருக்காங்க. அழகா வேலை வாங்கியிருக்கீங்க. எப்பவுமே ஒரு வலுவான சிந்தனைக்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்ற அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லலாம். அதுபோல இந்த வலுவான படத்திற்கு பிரம்மாண்டம் தேவையில்லை என்றாலும் நம்மளுடைய பிரியங்கள் தேவைப்படுகிறது. உங்கள் பிரியத்தால் இந்த படம் வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவபிரகாசம் முதல் திரைப்படம் அவருக்கு, என்னுடைய நண்பர். இந்த திரைப்படம் சில திரைப்படங்கள் வெற்றி அடையும் போது வியாபார ரீதியாக சினிமா நல்லா இருக்கும். ஒரு படைப்பாளனா சிவபிரகாசம் மாதிரியான இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் வெற்றி அடையும் போது தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நான் நம்புறேன். நான் மகன்ல பாண்டிநாடு திரைப்படங்கள் நான் ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணியிருந்தாலும் இந்த படத்துடைய ரிவெஞ்ச் ஸ்டோரி கிளைமேக்ஸ் என்னை ஒரு மாதிரி ஷேக் ஆக்கிருச்சு. ஏன்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்
இதுவரையும் நான் அப்படி ஒரு கிளைமேக்ஸை பார்த்ததே கிடையாது, அப்படி ஒரு கண்டென்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. நிச்சயமா இந்த திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் பேசப்படும், மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெற்றிக்கு அந்த கிளைமேக்ஸ் ஒரு காரணமாக இருக்கும் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். என்னுடைய நண்பர் சிவபிரகாசத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இளையராஜா சார் அவரோட அழகு சாமி குதிரையை ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரை பற்றி இந்த படத்துக்கு வந்து இந்த போஸ்டர் டிசைன் பண்ண அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வரக்கூடிய அந்த நெருப்பு ஒரு இடத்துல வரும், அந்த இடத்துக்கு அவர் கிளைமேக்ஸில் ஒரு அந்த அந்த பர்டிகுலர் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணியிருப்பாரு. அமேசிங்கான ரீரெக்கார்டிங், அந்த இடத்தவே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போச்சு. ஸோ அப்படியான ஒரு ரீரெக்கார்டிங் அந்த படம், அது வந்து ராஜா சாரால் மட்டும்தான் முடியும். மிகப்பெரிய ஒரு ஈரோட்டமாக ஒரு எமோஷனலான ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சு. மிகப்பெரிய பலம் கேமராமேனா ராஜேஷ் காட்டமன். இந்த படத்தில் வந்து கேரளாவில் உள்ளது இப்போது வரும் லேப்டாப் அமேசிங்காக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சங்கர் சார் வந்து அவர் பாவத்தாக இருக்கும்போது, அவர் குட்டி பையனாக இருக்கும்போது அவருடைய சின்ன வயசில் ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வீடியோ எடுத்து அவர் நல்லா சேகரித்து வச்சுருந்தார் அப்படின்னு நான் படித்தேன். ஸோ அப்போ இருந்தே வந்து அவர் முடிவு பண்ணிட்டார் இந்த பையன் ஹீரோ தான். ஸோ அவருடைய கனவு இந்த இடத்துல நிறைவேறி இருக்குது. ஒரு முதல் திரைப்படத்தில் ஒரு ஹீரோக்கு இவ்வளோ வலுவான கதாபாத்திரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஏன்னா வந்து ஒரு 20 வயசு பையனாகவும் நடிக்கணும், அதே டயத்தில் ஒரு 50 வயசு வயதானவராகவும் நடிக்கணும். அப்படியான மாறுபட்ட கதாபாத்திரத்துலேயும் ரொம்ப உருவாக்கி அந்த இமோஷனை ரொம்ப தனியாக வெளிப்படுத்திருக்காரு. ஹீரோ பண்டிகை வாழ்க்கை ஷாலி இந்த படம் பார்த்து முடிச்சோடனே நான் வந்து டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு யார், மலையாளியா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் தமிழ் பொண்ணு தான் அப்படின்னாங்க. ஸோ என்னுடைய ஒரு படத்துக்காக ஷாலியை வந்து நான் மீட் பண்ணி பேசினேன். இப்போ இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் பண்ணேன். என்னுடைய 2K லவ் ஸ்டோரி திரைப்படத்தில் வந்து இங்கே அவங்க ஹரிதாக்கானா ஓகே ஹரிதா வந்து என்னுடைய திரைப்படத்தில் நடிக்க வச்சேன். ஸோ இந்த படத்துடைய மெயினாக இந்த படம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தை வந்து வேறொரு திரைப்படமாக மாற்றுது. அதனால் இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து மக்களுக்கு ஒரு புது விதமான உணர்வை கிடைக்கும். இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பேஷனான ஒரு ஹீரோவாக தமிழ் சினிமாவில், ஏன்னா ஒரு இயக்குனருடைய பையன் ஒரு இயக்குனருடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த திரைப்படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். விஜித் பச்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்தேன், ஒரு உள்வாங்கி ஒரு அழகி நம்ம படம் பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு நேட்டிவிட்டியாக ஒரு மண் சார்ந்த படமாக இந்த படம் இருக்குது. நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களும் இந்த படம் போய் சேரும். முக்கியமாக இந்த திரைப்படத்தை தயாரித்த திருமதி காமாட்சி ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெயகிருஷ்ணன் சார் வந்து மிக அற்புதமான ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். அவர் நினைச்சிருந்தா இந்த படத்தை வாங்கி நாளே நாள் அந்த படத்தை எடுக்க முடியும். ஆனால் ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் மட்டும்தான் நல்ல கதையோ, ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது அது எடுக்கலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் அந்த திரைப்படத்தை தோற்றுக்கு கொண்டாடுற மாதிரி ஒரு கவிதை ரொம்ப ரொம்ப அது வந்து ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு தயாரிப்பாளர்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியும். அவ்வளோ ஒரு சிரமமான ஒரு கட்டம். இன்னைக்கு இந்த திரைப்படம் தேட்டருக்கு வருதுன்னா அதுக்கு முழுக்க ஜெயகிருஷ்ணன் சாரு, அவங்க மனைவி காமாட்சி மேடம் தான். அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்றோம். அவங்க நல்ல நல்ல திரைப்படங்களை தேடி கண்டுபிடிச்சு வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. சார் இந்த படம் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரணும், நிறைய படங்கள் நீங்க எடுக்கணும். வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள், நன்றி. மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னோட வணக்கம். நான் ஏன் பெரியோர்கள் சொல்றேன்னா வயசுல இல்லை, மாஸ்டர் மைண்ட்ஸ், மாஸ்டர் திங்கர்ஸ், ரைட்டர்ஸ், போயட், கலைஞர்கள் அனைவரும் அங்கே இருப்பாங்க. அந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஆரோகணம் தான் ஞாபகம் வருது.
ப்ரெஷரோட ஒரு கான்ஃபிடென்ஸ் நினைக்கிறேன் அண்ட் இந்த டீமுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த ஜேர்னியே வந்து இதில் நம்ம ஜெயிப்போம், அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வராமல் இருக்கலாம், அதை விட பெருசாக வரலாம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். பட் த ஜேர்னி இட் செல்ஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த பயணமே அவ்வளோ அழகானது. அண்ட் சினிமாவில் வந்து நம்ம அந்த உழைப்பையும் அந்த 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 ஒரு பேஷனும் இருந்தால் நம்மளை ஏமாற்றவே ஏமாட்டாது. நம்ம 1% போட்டோம்னா அது 100% நமக்கு திரும்பி வரும். 1% ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா நம்ம சின்சியராக இருந்தோம்னா அது 100% நமக்கு ரிவார்டிங்காக இருக்கும். அந்த 1% இன்சின்சியரிட்டி காமிச்சோம்னா அதே மாதிரி 100% நமக்கு திருப்பி அடிக்கும். அதுதான் சினிமா. ஸோ அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எனக்கு எல்லாரும் இங்கே உட்காந்து எல்லாரையும் பார்க்கும்போது இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு ஒரு ஒரு தாட் வருது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நொஸ்டால்ஜியா, அந்த மாதிரி ஒரு நொஸ்டால்ஜியா ஃபீல் ஆகுறது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது தியேட்டருக்கு கொண்டு போகிறது ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். நான் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ இவர் சந்திரசேகர் சார் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் எப்படி ஜெயிக்க வைக்கிறது, ஆர்வி உதயகுமார் சாரும் சொன்னார், எப்படி ஜெயிக்க வைக்கிறது தெரியல, அதுக்காக ஏதோ பண்ணணும். ஐ திங்க் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலையும் அதுதான் இப்போ பேச்சு நடந்துட்டு இருக்கு. இந்த பிரம்மாண்டம் இதையெல்லாம் தாண்டி ரியலிஸ்டிக்கான நல்ல கதைகள் மறுபடியும் வரணுங்கிற ஒரு ஆர்வம் ப்ரொடியூசர்ஸ் சைட்லேருந்தும் மேக்கர்ஸ் சைட்லேருந்தும் வர ஆரம்பிச்சாச்சு. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெல்கம் சேஞ்ச். ஐ திங்க் வி ஆர் ஏபிள் டு கிராக் இட். அதை கிராக் பண்ண முடிஞ்சா பெரிய விஷயம். எல்லா ஜான்ரால இருக்கிற படங்களும் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற கதைகளும் மக்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது இடையில இருக்கிறவங்க மட்டும் முடிவு பண்ணாம இதுதான் மக்களுக்கு பிடிக்கும், இதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும், இதுதான் அவர் சொன்னார் இல்லையா, ஒரு கார்பரேட் கல்ச்சர் பேக்கேஜஸ், இதுதான் பேக்கேஜ், அந்த மாதிரி இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான ஒரு வாய்ப்பு, அதை உருவாக்குறதுக்கு, அதை கொண்டு வரத்துக்கு ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் அது எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வாய்ப்பை எப்படி உருவாக்குறது, அதை நம்மளால கிராக் பண்ண முடிஞ்சா அது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அன்னையில இருக்க பேசுனே தெரியல எனக்கு. பேரன்பும் பெருங்கோபமும் என்னுடைய அன்பு தம்பி சிவபிரகாஷ் இயக்கத்தில் வந்திருக்கு. இது எப்படி நான் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து இந்த முதல் பட்டதாரி வந்தோன்னே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா சிவபிரகாஷ் வந்து இங்கே குடும்பத்தில் ஒருத்தர், நிறைய பேர் ஒர்க் பண்ணி போராடி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு நேட்டிவிட்டியான ஒரு ஃபிலிம். நம்மளுக்கு மதுரை சைடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தெரியும் கல்ச்சர். ஆனால் வந்து கோபி அண்ணா சொன்ன மாதிரி, மைம் கோபி அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கு புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி லோகு சார், நாங்கள்லாம் ஒரு வில்லன் கேங்கு. ரொம்ப அற்புதமான ஒரு படம். அந்த படம் கண்டிப்பாக வந்து நேற்று நான் படம் பார்க்கல, ஊரில் வந்தேன், நித்த வந்தேன் ஈவினிங்கு. கண்டிப்பாக பார்த்து ரசிக்கிறோம். உங்களால் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. பிரகாஷ், அன்பு மகள் அவரை நீ வந்து உங்கள் அப்பாவோட விழாவை வந்து வீடியோ எடுத்துக்கிற மேலே வா, நீ வா 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 அப்படி அப்படி. ஏன்னா ஒரு அப்பாவோட ஒரு முதல் பட விழாவில் வந்து ஒரு பொண்ணை வந்து அப்போ பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு எல்லாரும் பேச்சு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கு. ஒரு எமோஷனான மூமெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக பிரகாஷ் ஜெயிச்சுருவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம்.
இந்த விழாவை கண்டிப்பாக வந்து சபி நடந்து பார்த்துட்டு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மகன் விஜித் பச்சன் அவரை சின்ன வயசில் பார்த்துருக்கேன். சொல்ல மறந்த கதை ஷூட்டிங் அப்போ அவங்க வீட்டுக்கு போனப்போ விளையாண்டுட்டு இருந்தா. அப்படி இப்போ படத்தில் இவ்வளோ மெச்சூராக பார்த்துட்டு நமக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, கதாபாத்திரங்களாக மாறி பண்ணுறதுக்கு சில பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தர் இவராக இருக்கலாம். வாழ்த்துக்கள் விஜித் பச்சன். அதே மாதிரி தம்பி சிவபிரகாஷ், அவருடைய நீண்ட நாள் காத்திருப்பு, அது எனக்கு தெரியும் எவ்வளோ வலி, அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம். அதை பார்த்ததுனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. தன்னுடைய மகனுடைய வெற்றியை பார்க்க போகும் அன்பு நண்பர் சங்கர் பச்சன் அவர்களுக்கு அவருடைய சந்தோஷத்தை பார்க்க போகிறேன் நான். அதே மாதிரி தம்பி சிவபிரகாசோட வெற்றியை பார்க்க போகிற பாப்பா ஹரிணி அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்க போகிறேன் நான். படக்குழுவினர் அனைக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. கிரியேட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாருக்கும், இந்த ஃபுல் படத்தோட டீம், ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்கும் எல்லாருக்கும், ப்ரெஸ், மீடியா, உங்கள் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனா பார்த்துருக்கேன். அவனோட தம்பியும் அண்ணனும் 2 பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து, தம்பியோட நான் நடிச்சு இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்காரு இல்லையா? வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். சங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அவரோட டிராவல், காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பிச்சு அழகி, பாரதி, மறுமலர்ச்சி, கண்ணுக்கு கண்ணாக, இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள், அவ்வளோ அருமையான படங்கள்ல வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபியில வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கத்துக்கிருக்கேன். I've learned so much from you, sir. Yeah, you should clap, please. ஒரு எக்ஸலண்ட் சினிமாட்டோகிராஃபர், ஒரு எக்ஸலண்ட் ரைட்டர், ஒரு எக்ஸலண்ட் டைரக்டர், ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ், ரொம்ப போயட்டிக்கா, ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர். இன்னைக்கு அவரோட சன் வந்து இந்த படம் மூலமா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க. மீடியா, ப்ளீஸ் என்கரேஜ் ஹிம், ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். இந்த படத்தை நல்லா எழுதி நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்க கையில தான் இருக்கு. அழகான ஒரு படம் கண்டிப்பா எடுத்திருக்காங்க. எனக்கு அந்த பாட் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த திருவிழா பாட் அப்படியே ஒரு திருவிழா, ஒரு கோயில் சட்டை இதுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. ராஜா சாரோட பிளெஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்கு. அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ஃபுல் டீம், ஹீரோயின், டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள். விஜித், உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு. அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு. ஒரு நல்ல படம் நீங்க அறிமுகம் பண்றீங்க. இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க். யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. நம்மளோட ஸ்டஃப் தான், நம்மளோட பேஷன் தான். நீங்க ரொம்ப லக்கியா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மேடை ரெடியா இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க. இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இனிமே it is up to you how you do and stand, and it's all about hard work. You have to work very hard.
You have to be very passionate about it. Nobody can do anything to anyone. யாரும் யாருக்கும் எதுவுமே இங்க வந்து பண்ண முடியாது. நம்மளோட சொந்த ஸ்டஃப், நம்மளோட சொந்த உழைப்பு, நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும். As youngsters, this is a small advice from me. You have to be very passionate about your work. You have to give your 100% to it. You have to love it, utmost love to it. Then it will love you. It's going to be very hard. It's going to be very hard. It's not easy. Life is not easy. இது வந்து ரெட் கார்பெட் கிடையாது. ரொம்ப ஹார்ட் இருக்கும், ரொம்ப கஷ்டம் வரும். ஆனா அதை கஷ்டமா நினைக்காம எப்பவுமே வந்து ஹாப்பியா நினைச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க. As newcomers, you enjoy each and every second you get to work in the cinema. You love it the most, and see how cinema gives you. Okay, love it the most to both of you and to the whole team. And I wish the whole team all the very best, especially to Tankar Bachchan sir and his family. Or ma'am, உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான். உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்குது சாருக்கு. அண்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். என்னோட லைஃபோட நிறைய என்ன சொல்றது, காதல் கோட்டையிலே எனக்கு அவ்வளோ அழகா காமிச்சு மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே சார்னால் தான். சார் சொன்னாரு, கண்டிப்பா நீ பண்ணணும் தேவயானி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது. எனக்கு எதுவுமே தெரியல, சாரோட இதுதான் மறுமலர்ச்சி. இந்த மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹவ் லேர்ன்ட் ஸோ மச் ஃபார் யூ. ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். விஜித், யூ மேக் இட் பிக். ஓகே, நல்லா பண்ண. அரவிந்த்க்கும் கேட்டுன்னு சொல்லு. அழகில இவனோட தம்பியா அண்ணனா, எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன். ஒரு தம்பி கூட தான் நடிச்சேன். வந்திருக்கானா? எங்க வாங்க, எங்க நியாயமா நீங்க தான் நான் நடிச்சேன், நீங்க தான் பார்த்தா உல்டாவா மாறிடுச்சு. நீங்க தானே அந்த பாலு? இவ்வளவு தூரத்துல இருந்து பாலு பார்த்தா எப்படி இருக்கும்? பாலு, ப்ளீஸ் கம் ஹியர். லெட் மீ see the big பாலு now. Oh my god. நீங்க தானே அந்த குட்டி பையன்? இவ கூட நடிச்சேன் நானு அழகி படத்துல. ஒரு குட்டி பையனா நடிச்சிருப்பானே, இது இவருதான் பாலு. grown so big. டைம் எப்படி சீக்கிரமா போகுது பாத்தீங்களா? எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்க முன்னாடி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி, நீங்களும் நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தங்கர் பச்சன் சார் வந்து ஒரு செம்ம ஃபோட்டோகிராஃபர். நான் வந்து அஸ்னேட்ரா வேலை பார்க்குறப்ப மறுமலர்ச்சி ஆகட்டும், பாரதி ஆகட்டும், காதல் கோட்டை ஆகட்டும் பார்த்து நான் வியந்து, நம்ம படம் பண்ணா இப்படி ஒருத்தரோட பண்ணும். பாரதிலாம் அந்த சாங்கு நிற்பதுமே நடப்பதுமே பிரமாதமா எடுத்திருப்பார். அந்த உலகத்தை அவ்வளோ பாரதி உலகத்தை கொண்டு வந்ததுல அவருடைய மெனக்கடல் ரொம்ப பிரமாதமான மெனக்கடல். அழகி படம் நான் காசி தியேட்டர்ல பார்த்தேன். ஒரு பழைய காதலியை சாலையில வந்து தார் போடுற ஒருத்தரா பார்க்கிற நேரத்துல அழுது கரைஞ்சு தியேட்டரை விட்டு என் பைக்கை கூட எடுக்காம நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு மேல என்னால படம் பார்க்க முடியல. அப்புறம் திருப்பி போய் அந்த படத்தை போய் பார்த்தேன். தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த ஒரு படம்னா வந்து அது அழகி. என்ன உண்மையான உணர்வோட அப்பா, அப்படி எனக்கு இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பால்ய காதலியை ஒரு சாலையில் ஒரு காதலன் பார்க்கிற ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கா எனக்கு தெரியல. ஆனா அது வந்து மனசுல ஒரு ஆணி மாதிரி அடிச்சது. அது ஒரு விதை. அது மாதிரி அடுத்து பல படங்கள் வருவதற்கான ஒரு விதை வந்து ஒரு அழகி வந்து அவ்வளோ அழுத்தமா நந்திதா தாஸோட அது ஊன்றது வந்து மிக மிக மிகச்சிறப்பான ஒரு விஷயம். அப்புறம் சொல்ல மறந்த கதை பிரமாதமான படம். ஆனா எனக்கு பள்ளிக்கூடம் படத்துல வந்து தங்கர் பச்சன் சார் நடிச்சிருப்பார். உண்மையிலேயே நான் சொல்றேன், தமிழ் சினிமா ஒரு அற்புதமான நடிகனை தொடர்ந்து பார்க்க தவறிவிட்டதுதான் நினைக்கிறேன். என்ன பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு அதை பார்த்து வியந்து, நீங்க நடிப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு என்கிட்ட கேட்பாரு. ஆனா ஒரு பலாப்பழத்தை எடுத்துட்டு வந்து அவர் பேசுற காட்சியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்புறம் என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர். வெயிலாகட்டும், அங்காடி திருப்படம் பார்த்துட்டு நேரம் என் வீட்டுக்கே ஒரு சால்வையோட வந்து பாராட்டுகிற ஒரு மனிதர். ஏன் 9ஆம் நோட் புக்கு படிக்கல அப்படின்னு கோபமா சண்டை போடுகிற
ஒரு ஒரு அண்ணன் மாதிரி. அவ்வளோ இப்போ நான் கோவிட்ல உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ ஒரு ஹோமியோ டாக்டரை சொல்லி அவர் மருந்து அனுப்பிச்சு அப்படின்னு தொடர்ந்து என் மேலே ரொம்ப அன்போடு இருக்கிற அவர் தங்கப்பச்சன் சார். தங்கப்பச்சன் தொடாத துறைகளே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ துறைகளை தொட்டார். எல்லாத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு அவர் படங்கள் மீது நம்மளுக்கு கொண்ட பேர் அன்பு இருக்குல்ல, அந்த வாழ்த்துக்கள் அஜித் பச்சானுக்கு மொத்தமாக கைமாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை லிங்குசாமி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, டவுமாய் டவும் இருந்த படம் பார்த்தப்ப ராஜ்கிரண் சார் நடிப்புக்கு யாருமே தியேட்டரில் கைதட்டல, அப்படியே கண்கலங்கி அழுதுட்டு போயிட்டாங்க. அடுத்த படம் சண்டைக்கோழி வருது, அவர் என்ட்ரி ஆனோன்னா கைதட்டுறாங்கன்னா நிமுக்குறாங்களாம். அப்ப ராஜ்கிரண் சார் லிங்குசாமி உட்கார்ந்து பேசுறப்ப, சார் டவுமாய் டவும் நடிச்சுக்கிட்டு தான் சார் இவங்களாம் கைதட்டுறாங்க அப்படின்னு அந்த வாழ்த்துக்கள் எப்படி இன்னொரு படத்துக்கு கைமாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தங்கப்பச்சான் சார் இவ்வளோ அற்புதமான படங்களுடைய வாழ்த்துக்கள் அவருடைய பையன் ஒரு படமா நடிக்கிறப்ப அது மொத்தமா கைமாறும் நான் நம்புறேன், அப்படி வாழ்த்துறேன். இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்ப கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டயலாக்ஸ் உண்மையிலேயே பிரமாதமாக எழுதியிருந்தார் நண்பர் முருகேஷ் பாபு அவர்கள், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எண்டு வசனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்ட்டு, ஆனால் தீண்டாமை பெருங்குற்றம் தான் படிச்சுக்கிட்டே இருப்போம். தீண்டாமையை உருவாக்குற ஜாதி பெருங்குற்றம் சொல்லணும், ஜாதியை உருவாக்குற இன்னொன்று, அதை உருவாக்குகிற இன்னொன்று, இது மொத்தத்தையும் என்னைக்கு இந்த மனிதகுலம் மொத்தமாக அழிக்குதோ அதுதான் இந்த ஒரு அழகு அன்பு பூக்குற காலம். அது வரைக்கும் தொடர்ந்து நாம் தீண்டாமை பற்றி, தீண்ட முடியாதவர்கள் தீண்ட தகாதவர்கள் என்ற 2 வகை இருக்கிறது, அவர்களிடமிருந்து நம்மளை காப்பதற்காக தொடர்ந்து கலை மூலமாக இது மாதிரியான ஒரு தொடர் படைப்புகளை நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். டைரக்டருக்கும் சரி அஜித் பச்சானுக்கும் சரி இந்த படம் ஒரு முக்கியமான படமாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. எல்லாரும் சோர்ந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் ஆனதுனால. ஓகே ஓகே, இந்த படத்துல நான் ஒரு பங்கா இருக்கிறதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். சார் இது மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவரு எனக்கு நம்பி கொடுத்தார். இதோட பயணம் நான் என்ன அனுபவிச்சனோ நீங்க பார்க்கும்போது அதை அனுபவிப்பீங்க. எனக்கு வலி, ஏமாத்துறது, துரோகம், வெறுப்பு இதெல்லாம் பார்க்காம வளர்ந்த பையன், உண்மையாக அதான் சொல்லணும். ஆனால் இந்த படம் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு நடிப்பு கற்றுத்தரதோட அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. தனிமைக்கு சத்தம் இருக்குதுன்றது இந்த பேரன்பும் பெருங்கோவும் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அவன் ரொம்ப வலி உள்ளவன். அவன் கண்ணை பாருங்க, அந்த கண்ணாடிக்குள்ளதான் இருக்கும். நான் இப்பயும் ஜீவாவை எனக்கு எதிர்த்தாப்புல தான் பார்க்குறேன். அப்படிதான் என்னை பார்க்க வச்சாரு. இல்லை சார், நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் தனிமையா இருக்கும் போது இந்த கதாபாத்திரம் என் கூடயே இருந்தது, பேசிச்சு. எனக்கு அதுக்கான உடல் கிடையாது, அந்த உடலை வர வச்சுது. எனக்கு அதுக்கான குரல் கிடையாது, என் குரல் ரொம்ப குழந்தை மாதிரி இருக்கும், குரல் கொடுத்தது. நடிப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்றது இந்த கதாபாத்திரம் என் மேலே ஏறும்போது பார்த்தேன். ஆக்சுவலி நான் சாமியெல்லாம் பெருசாக நம்ப மாட்டேன். ஏதோ ஒன்று வந்தது. இல்லை, நான் இதை படத்தை பற்றி சுத்தமாக பேசக்கூடாதுன்னு வந்தேன், ஏன்னா நம்மளே பண்ணிட்டு. ஆனால் இந்த அனுபவம் இருக்குல்ல, அது நீங்கள் படத்தை பாருங்க தெரியும். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன். என்னை அழகாக காமிச்ச தினேஷ் சார், 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி, சிவா சாரும் தினேஷ் சாரும். இவர் ஒன்று சொன்னா அவர் ஒன்று சொல்லுவார்.
டேய் ரசத்தை நல்லா சாப்பிடுடா கீழே குனிஞ்சுன்னு அவரு டேய் மடையா மூஞ்சி தெரியாதரா மூஞ்சி தெரிகிற மாதிரி சாப்பிடுதான்னு ஐயோ கீழே குனிகிறதா நிமிடுறதா அது மாதிரி இவங்க 2 பேருக்கும் பொருந்துற மாதிரி நான் டிராவல் பண்ணேன். இந்த படத்தை பற்றி சொல்ல எனக்கு நிஜமாலே நிறையா இருக்கு, இன்டர்வியூவில் சொல்கிறேன். ஏன்னா இது சும்மா சாதாரணமாக நீங்கள் பாருங்க, நான் பெருசாக ஒன்றும் சொல்ல. முக்கியமாக இளையராஜா சார் இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த படைப்புக்கே உயிர் கொடுத்துருக்காரு. அது பேசும். இது மாதிரி ஒரு படத்துக்கு முதலீட்டு பண்ண ஜெயபிரகாஷ் சார் நான் இப்போதான் நிஜமாலே சந்திக்கிறேன். சாரி சார், ஜெயகிருஷ்ணன் சார். ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கெல்லாம் அதுவும் புது முக நடிகருக்கு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப நன்றி சார். நான் நிறைய பேர் விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமானது வந்திருக்க பத்திரிக்கையாளர் எல்லாரும் நிறைய பேர் அறிமுகமாகி பார்த்துருப்பீங்க. சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நடிகனை. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். எதா இருந்தாலும் சொல்லுங்க, எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இல்லை, அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை, இத்தனை காலம் இல்லை உணர்வா காட்டிலாம். ஓகே, என் அம்மா ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. இவன் கண்டிப்பா என்னைக்கா நடிச்சு வெளியே வந்துடுவானு. எங்க அப்பாவுக்கு அவரை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் அது இருக்காது, செயலில் இருக்கட்டுமே. நான் இந்த விஷயம் மட்டும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வணக்கம். கல்வியிலும் கலையிலும் கவித்துவத்திலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தவர்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல. பக்குன்ற சவுண்ட் மட்டும்தான் மைண்டில் கேட்குது. ஸோ மூளையெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் மனசில் தோன்ற 4 வார்த்தையை பேசிட்டு போக போகிறேன். பேரன்பும் பெரும் கோபமும். இந்த கதையை சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆஃபீஸ்க்கு போனேன். சோஃபாவில் நான், டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சாரும் அங்கே இருந்தாங்க. கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதை எனக்குள்ள உருவாக்குச்சு. தட் இஸ் வை ஐ வாஸ் லைக், சரி கொஞ்ச நாள் சாராவா வாழ்ந்து பார்ப்போம். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது ஒரு கலப்பு திருமணம் தான். அச்சா மலையாளி, அம்மா தமிழ். அப்போ அம்மா சின்ன வயசுல சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லையும் இருக்கிற மாதிரி சில மனக்கசப்புகள் எங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். பட் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பாலூட்டி வளர்த்ததோடு சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படிச்சும் வளர்த்துருக்காங்க. அதில் ஒன்று நான் கேட்டது, ஓடி விளையாடு பாப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படி ஆரம்பிச்சு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பாரதி அப்படியே ஓர் உயிர் 2 உயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணுன்ற மாதிரி கோழி, நாய், பசு எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவாரு. அதை முடிச்சு நெக்ஸ்ட் இல் மூவ் டு தாயை பற்றி பேசியிருப்பார். அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசியிருப்பாரு. அப்புறம் வேதத்தை பற்றி பேசியிருப்பாரு. கடைசியில் ஹீல் டேக் இட் டு சாதி. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 2 வேர்சஸ் இருக்கும். அதை சொல்லணும்னு ஆசை தான், பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. மீன் கண்டென்ட் ஆகிட விரும்பல, எங்கேயாச்சும் 1-2 வார்த்தை தப்பா போய். ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஆல் ஆஃப் யுவர் பர்மிஷன். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு அன்பு நிறைய உடையவர்களே மேலோர். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா. பாரதியின் இந்த வரிகள் என் மனசுல வளரும்போது உண்டாக்குன தாக்கத்தை
பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பா பார்க்குறவங்க மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும். சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்னலாம் உங்க மனசுல சொல்லுதுன்றத நீங்க எங்க கிட்ட சொல்றதுக்காக ஆஃபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாருன்னு காத்துட்டு இருக்க குழந்தை மாதிரி கண்டிப்பா நானும் காத்துட்டு இருப்பேன். இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவா வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார். நான் இந்த படத்துல சாராவா இருந்ததுல நிறைய சிரிச்சேன், கொஞ்சம் அழுதேன், ரொம்ப வலி அனுபவிச்சேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி. தினேஷ் சார், டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். இங்கே வந்து எங்கள் எல்லாரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பை த வே உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். I'll see you in theater soon. என் பேர் சிவபிரகாஷ். பட் என் பேர் சிவபிரகாஷ்னு சொல்கிறதோட பாலுமகேந்திராவின் மாணவன் என்பது தான் எனக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் ஐயா வந்து ஒன்றே ஒன்று சொல்லுவார், ஒரு புத்தகம் தன் வாசகனை தேடிக்கொள்ளும் அப்படின்வார். அதே மாதிரி ஒரு படைப்பு, ஒரு கதை அதற்கான ஆட்களை தேடிக்கொள்ளும் என்று சொல்வார்கள். அப்படி இந்த கதை இதற்கான ப்ரொடியூசரில் ஆரம்பித்து நடிகைகள் ஆரம்பித்து டெக்னீஷியனில் ஆரம்பித்து எல்லாத்தையும் அதே தேடிடுச்சு. சிந்தனையும் சிரிப்பும் தான் மனிதனை விலங்கிலிருந்து பிரித்து காட்டுகிறது. பட்டங்களால் தன்னை அலங்கரிப்பவனை விட நல்ல சிந்தனைகளால் அலங்கரிப்பவனே மேன்மையானவன். அப்படி ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு சாமானியனின் கதை தான் இந்த பேரன்பும் பெருங்கோபமும். எனக்கு இந்த வாய்ப்பளித்த அண்ணன் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. வந்திருந்த அனைவர்களுக்கும்